வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, தமிழக கல்வித்துறை அமைச்சருக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். நாங்க இந்த வாட்டி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். அதனால தவறு செய்யும் பொழுது கேட்கக்கூடிய உரிமை என்பது எங்களுக்கு உண்டு. அதற்காக தான் இந்த பதிவு. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்ல உங்களுடைய பதிவு, அதாவது பள்ளிகளில ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது கையில கயிறா இருந்தாலும் சரி, இல்ல கழுத்தில் மணியாக இருந்தாலும் சரி, அதாவது ருத்ராட்ச இல்ல துளசி மாலை, இல்ல டாலர் இது போல விஷயங்களா இருந்தாலும் சரி, அணிந்து வரக்கூடாதுன்ற ஒரு பதிவு போடப்பட்டுள்ளது. இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதேபோல இந்து சமயத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். இது கையில கயிறு கட்டக்கூடாது, கழுத்துல டாலர் அணியக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த போதிப்பது உங்களுடைய கடமை என்பது கிடையாது. போன ஆட்சியில பார்த்தீங்கன்னா, சனாதானம் ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைய தான் நடந்து கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 300க்கும் மேற்பட்ட இந்து சமய கோயில்கள இடிக்கப்பட்டது. நீங்க இதுவும் இப்போ இந்து சமயத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான். இது எந்த சட்டத்திலயும் கையில கயிறு அணியக்கூடாதோ, இல்ல கழுத்துல இது போல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அணியக்கூடாது என்பது சொல்லுவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதேபோல சட்டமும் கிடையாது. இதுல இதே போல விஷயங்கள்ல மேலும் மேலும் போன ஆட்சியிலும் இதே போல தான் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கின்ற உதயநிதி அவரும் இதே விஷயத்த தான் அந்த இந்து சமயத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பேச்சுக்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இதை தயவு செய்து தவிர்க்கப்பட வேண்டும். பொது இடங்கள்ல பேசும் பொழுது தயவு செய்து மதத்தை பத்தியோ இல்ல மத்தவங்களுடைய மனதை புண்படுத்தும் வகையிலோ பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து பள்ளிகளில பல விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது பல இடங்கள்ல கட்டிடங்கள் சரியாக இல்ல. அதை சீர்படுத்துங்க. அதே போல கழிப்பறை என்பது சரியாக இல்ல. அதை சீர்படுத்துங்க. நீர் என்பது குடிக்கின்ற நீர் என்பது சில பள்ளிகள்ல இல்ல. இத சீர்படுத்துவது என்பது மிகவும் நல்லது. பள்ளிகளில தற்காப்பு கலை போதிக்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கும் சரி, அவர்களுடைய குடும்பத்திற்கும் சரி, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். அதே போல யோகா கலையும் கற்றுக் கொடுக்கலாம். தவறு என்பது கிடையாது. இதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சார்ந்த ஒரு விஷயம்தான். அரசு பள்ளிகளில பார்த்தீங்கன்னா, பிடி டீச்சரை வைத்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிலை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அதே தனியார் பள்ளிகளில பார்த்தீங்கன்னா, தற்காப்பு கலை கராத்தே கிளாஸும் உண்டு. அதே போல யோகா வகுப்பும் நடத்தப்படுகிறது. இது போல விஷயங்கள கொண்டு வருவது என்பது ரொம்ப நல்லது. அதை தவிர்த்து இந்து மதத்தை சீண்டு பார்க்க வேண்டாம். நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு மாலை அணியக்கூடாது. மற்றும் 2வது பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மாலை அணியக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை தான் புலப்படுத்துது. இத தயவு செய்து தவிர்க்கப்பட வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தை மட்டுமே துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுத்துகிறது. இத தயவு செய்து தவிர்ப்பது நல்லது. நம்ம சமுதாயத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பெண்களுக்கும் இது போல ஒரு கோட்பாடு என்பது பள்ளிகளில் இருக்கிறது. அதாவது தலையில பூ வைக்கக்கூடாது. கையில வளையல் அணியக்கூடாது. நெத்தியில பொட்டோ இல்ல குங்குமம், மஞ்சள் இது போல அணிவது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடும் இருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது 2, 3 பள்ளிகளில நான் ஆசிரியரா இருக்கும் பொழுது எனக்கே ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல ஒரு சில கோட்பாடுகள் என்பது அரசு பள்ளிகளிலும் சரி, அதே போல தனியார் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியிலும் இந்த கோட்பாடு என்பது இருக்கிறது. இது போல கோட்பாடுகளை தவிர்ப்பது என்பது நல்லது. பள்ளிகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. அதுல கவனத்தை செலுத்துவது என்பது ரொம்ப நல்லது. இந்த பதிவு யாரையும் புண்படுத்துற போல போடக்கூடிய பதிவு இல்ல. நன்றி, வணக்கம்.